அசாமில் தனது காரை பாஜகவினர் தாக்கியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையின் ஸ்டிக்கரையும் கிடைத்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்ய அறநிலைத்துறை தடை விதிக்கவில்லை என்று அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். திமுக இளைஞரணி மாநாடு நடக்கும் நிலையில் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பொய் செய்தி பரப்புவது வருத்தமளிப்பதாகவும் கருத்து. ராமர் பெயரில் பூஜை செய்ய தடையில்லை என்றால் அதிகாரிகள் தடங்கல் ஏற்படுத்துவதை நிறுத்த வேண்டும். அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை பொது இடங்களில் நேரடை பெற அனுமதி பெற வேண்டியது அவசியம். முறையாக விண்ணப்பித்தால் பரிசீலித்து அனுமதி வழங்கப்படும் என்று காவல்துறை விளக்கம். முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவின் கொடியை ஏற்றி வைத்து இளைஞரணி மாநாட்டை தொடங்கி வைத்தார் கனிமொழி. பெரியார், அண்ணா, கருணாநிதி மற்றும் அன்பழகன் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்த திமுக தலைவர்கள். மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளைஞரணி செயலாளர், அமைச்சர் பெருமக்கள், வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ராமர் கோவில் மூலம் வாக்குகளை பெற அரசியல் கணக்கு என்று குற்றச்சாட்டு. பாஜக அரசு இந்துக்களின் எதிரி என்று அம்பலப்படுத்த பரப்புரை மேற்கொண்டுள்ளதாக திமுக இளைஞரணி தீர்மானம். கடவுளையும் ஏமாற்றும் இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரணி மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. மாநிலங்களில் ஆளுநர்களை கொண்டு மத்திய அரசு இணை அரசாங்கம் நடத்துவதாக திமுக இளைஞரணி குற்றச்சாட்டு. ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்றும் தீர்மானம். ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. திமுக இளைஞரணி மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. 5 லட்சம் பேருக்கு மட்டன் பிரியாணி மற்றும் சைவ உணவுகள் வழங்க ஏற்பாடு. சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. உதயநிதியை இறுக பற்றிக் கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு அறிவுறுத்தல். சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாடு. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார், நவீன் பட்நாயக் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்து. ராமேஸ்வரம் அரிசல் முனையில் 1964 புயலால் இறந்தோரின் நினைவு தூணில் பிரதமர் மோடி மரியாதை. கடற்கரையில் மலர் தூவி பூஜித்தும் தியானமும் செய்தார். ராமேஸ்வரம் அருகே கோதண்டராமர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தரிசனம். பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார். ராமர் கோவிலுக்கு நாளை குடமுழக்கு நடைபெற இருக்கும் நிலையில் விழாக்கோலம் பூண்டுள்ள அயோத்தி. கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் குவிந்து வரும் முக்கிய விருந்தினர்கள். குடும்பத்துடன் அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்ற ரஜினி மற்றும் தனுஷ். ராமர் கோவில் குடமுழக்கில் பங்கேற்பது மகிழ்ச்சி என்று ரஜினி பேட்டி. இந்த நாள் வரலாற்று மறக்க முடியாத ஒரு முக்கியமான நாள். தமிழகத்தின் 39 தொகுதிகளுக்கும் தலா 3 பேர் கொண்ட உத்தேச வேட்பாளர் பட்டியலை அனுப்புக. மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கட்சி தலைமை உத்தரவு.
குற்றாலத்தில் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல். கொடைக்கானலில் ரம்மியமான சீதோஷ்ண நிலையை அனுபவித்து மகிழ்கின்றனர். மதுரை கீழக்கரையில் 24ஆம் தேதி ஜல்லிக்கட்டு அரங்கம் திறக்கப்படும் போது நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற 3669 வீரர்கள் முன்பதிவு. 9312 காளைகள் முன்பதிவு செய்திருப்பதாக ஆட்சியர் தகவல். நாளை காலையிலும் அவசர சிகிச்சைகள் வழக்கம் போல வழங்கப்படும் என்று ஜிப்மர் மருத்துவமனை விளக்கம். அரை நாள் விடுமுறைக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். சென்னையில் நடைபெறும் புத்தக காட்சி இன்றுடன் நிறைவு. கடந்த ஆண்டை விட விற்பனை குறைந்திருப்பதாக பதிப்பாளர்கள் கருத்து. சில மாதங்களுக்கு முன்பே சோயப் மாலிக்கை விவாகரத்து செய்த சானியா மிர்சா. சோயப்பின் நடவடிக்கையால் சானியா தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்ததாகவும் தகவல். மதுபோதையில் ஷக்கிலாதான் தன்னை தாக்கியதாக வளர்ப்பு மகள் குற்றச்சாட்டு. வழக்கறிஞரும் சேர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் விளக்கம். ஆப்கானிஸ்தானில் விழுந்து நொறுங்கியது இந்திய விமானம் இல்லை. விபத்திற்குள்ளான ஆம்புலன்ஸ் விமானம் இந்தியாவிலிருந்து எரிபொருள் மட்டுமே நிரப்பிச் சென்றதாக மத்திய அரசு விளக்கம். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. உலகம் முழுவதிலும் 100 ஆன்மீக ஸ்தலங்களை வடிவமைத்த சோம்பரா குடும்பத்தினர் கோயிலை வடிவமைத்துள்ளனர்.
சிலை மீது படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒடிசாவின் கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் தொழில்நுட்பம் இங்கு பின்பற்றப்பட்டுள்ளது. சூரிய கதிர்கள் ராம்லல்லா சிலையின் மீது ஒரே நேரத்தில் படுவதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் மேற்கொண்டது. இக்குழு சூரியன் மற்றும் சந்திர நாட்காட்டிகளை ஆய்வு செய்த பின்னர் சிலை வைக்கப்பட்டது. நண்பகலில் சூரியன் கோவிலுக்கு மேலே உச்சத்தை அடையும் போது அதன் கதிர்கள் கர்ப்ப கிரகத்தில் ஊடுருவி கருவறைக்குள் உயர்தர லென்சுகள் மூலம் திருப்பிவிடப்படும். இறுதியில் ராம்லல்லாவின் நெற்றியில் பிரதிபலிக்கும். இந்த நிகழ்வு அடுத்த 19 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.